சவுத் ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. பட் இதுல என்ன நான் ஒரு முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, இந்த ஒரு முயற்சி உலகம் ஃபுல்லா பரவ வேண்டும். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பயன் அடைய வேண்டும். அதாவது ஒரு வேலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் தனி வேல் இருக்கு. அந்த வேல் எதுன்றது நான் இந்த கொடுத்த புக்ல விவரமா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க உங்க வேலை கண்டுபிடிச்சு அந்த வேலை வாங்கி நீங்க பயன் பெற வேண்டும். ஸோ நீங்க பார்க்குற இந்த ட்ராஃபி சவுத் ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல 108 மகாவேல், அதாவது தங்கத்தில் மற்றும் வெள்ளியில் உருவான முருகப்பெருமானுக்கான தெய்வீக வேல்களுக்கான இந்த அவார்டு தான். இந்த அவார்டு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சாதனைக்காக செஞ்ச இந்த முயற்சி இல்லைங்க. இந்த செஞ்ச முயற்சி முருகப்பெருமானால் என்னால் இந்த முடிந்த ஒரு வேலை மக்களுக்கு கண்டிப்பா பயன் பெறணும், ஒவ்வொருத்தருக்கும் போய் சேரணும். மக்கள், அதாவது தன் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு போராட்டங்களுக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வு தான் இந்த 108 மகாவேல். அதாவது ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பண பிரச்சனை இருக்கு, ஒருத்தருக்கு மனநிலை சரியில்லை, ஒருத்தருக்கு குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வெற்றி இல்லை, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா தடைகள் இருக்கு, ஒருத்தருக்கு மன பயம் இருக்கு, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா வியாதிகள் இருக்கு. சில பேர் வெளிப்படையா சொல்ல முடியுது, சில பேரால வெளிப்படையா சொல்ல முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க நம்ம எல்லோருக்குமே இந்த 108 மகாவேல் மூலியமா நமக்கு வேண்டிய ஒரு வேல் கண்டிப்பா எங்கேயோ காத்திருக்கு. அந்த வேலை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அதாவது நிகழ்வை பாருங்க. ஒரு வருஷம் முன்ன ஆபீஸ்ல உட்காந்து ஜஸ்ட் முருகர் பெருமாள் படத்தை பார்த்துனே இருக்கேன். முருகர் பாடல்கள் கேட்கும்போது ஒரு தாட்ஸ் வருது. உடனே 108 ஏன் நம்ம வேல்கள்னு ஆராய்ச்சி பண்றேன். அந்த 108 வேல்களுக்கான எல்லா வடிவங்கள் டிராயிங்ஸ் ரெடி பண்றோம். உடனே அடுத்தபடியா அதை நாங்க என்ன பண்றோம்னா கோல்டுலயும் வெள்ளிலையும் உருவாக்க முடியுமான்னு தயாரிக்கிறோம். அதை முடிஞ்ச உடனே தயாராகி வருது. தயாராகி வந்த உடனே சரி நம்ம ஏன் அது மக்களுக்கு கொண்டு போகக்கூடாது, கொண்டு போறோம். உடனே பத்துமலை, ஃபர்ஸ்ட் மலேசியா இருக்க பத்துமலை முருகப்பெருமான் கோவிலில் போயிட்டு வரோம். வந்த உடனே சரி அது நம்ம ஒரு நிகழ்வு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். கண்டிப்பா இதுவும் மிராக்கல் தான். அதாவது நான் ஒரு சீஃப் கெஸ்ட் போய் சொல்றேன், அவர் அவ்வளோ பிஸியா இருக்க பட்சத்துலயும் செகண்ட் கூட அவர் யோசனை பண்ணாம என்ன வேலைன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி 108 வேல்கள்ல செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு ஓப்பனிங் பண்ணணும், புக் ரிலீஸ் பண்ணணும். சரி வந்துடுறேன். எனக்கு நான் இங்கே தான் சார் இருக்கு, வடபழனியில தான் இருக்கு. சரி நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாம் கொடுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறாரு. அவர்கிட்ட பேசுன நிமிஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான். அத்தனைக்கும் அவர் கிளம்புறாரு, அந்த நிமிஷம் எனக்கு கொடுத்து பேசுறாரு. அதே மாதிரி இன்னொரு சீஃப் கெஸ்ட் போய் உட்காடுறேன். பல வருஷமா உங்களுக்கு தெரியும் தம்பி, நீங்க முருகப்பெருமான் வேலை சொல்லும் போது இது தவிர்க்க முடியாதது இல்லை, நாங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்களும் அங்க கண்டிப்பா வந்துடுறோம் அப்படின்னு அவங்களும் உடனே அவங்க வந்த நிகழ்வை கிட்ட இருந்து நடத்தி கொடுக்குறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள் புண்ணியம் இல்ல கடவுளோட அருள் இல்ல கடவுளோட ஒரு சௌபாகியம் எனக்கு இருக்கு. அதாவது அவர் ஆசைப்பட்ட வேலைகள் என் மூலியமா நடந்திருக்கு. இதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி திருக்கோவில்களில் கூட்டங்கள், பக்தர்கள் கூட்டம் பார்க்கும்போது சாதாரணமாகவே ஒரு அரை நாள், ஒரு நாள், 2 நாள் கூட ஆகுன்ற நிலைமை போகிற இடத்துல எனக்கு இந்த பொருட்களை இந்த 108 மகாவேலை கொண்டு போய் அவர் ஸ்தலத்தில் வச்சு பூஜை பண்ணி, அதாவது ஒரு சின்ன ஒரு இடையூறு கூட இல்லாமல் ரொம்ப அருமையாக அமைந்தது. அதுவும் ஒரு பெரிய நிகழ்வுன்னு தான் கண்டிப்பாக சொல்வேன். இது எல்லாமே நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அது முருகப்பெருமானோட ஒரு அருள், அவரோட வழிகாட்டி. நான் ஒரு சின்ன ஒரு கருவியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. வாங்க நம்ம இந்த பதிவுல 108 வேல்களின் பெயர்கள் என்ன, அந்த 108 வேல்களின் பயன்கள் என்னன்றது பார்ப்போம். முதல் வேலாக முருகனை உயர்ந்து பிரபஞ்ச சக்தியாக கொண்ட ஆதிவேல், அதன் பெயர் ஸ்கந்த வேல். உலகளாவிய பாதுகாப்பின் அனைத்தையும் உள்ளடக்கிய வேல் இக்கபர வேல். உள் மற்றும் வெளிப்புணர்வு தடைகளுக்கு எதிரான வெற்றியின் வேல் வெற்றி வேல். வேல் முருகனாக சிவனின் ஆதி வெளிப்பாடாக விளங்குகிறார். அந்த வேலின் பெயர் ஆதி சிவன் வேல். பிரபஞ்சத்தை தெய்வீக வரிசையாக குறிக்கும் வேல் பிரபஞ்ச வேல். வேல் ஆண்பால் மற்றும் பெண்பால் ஆற்றல்களின் ஒற்றுமையாக குறிக்கிறது அம்மையப்பன் வேல். இந்த முருகப்பெருமானோட இந்த 108 மகாவேல் என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன் நம்ம எடுத்து சொல்லணும்ன்றதான் இந்த வீடியோ பதிவு எனக்கு ஆரம்பமாச்சு. இந்த பதிவு நேற்று ஈவினிங் யோசனை பண்ணோம், இன்னைக்கு பதிவு எடுத்திருக்கோம். இதில் நான் சொல்றது விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு வேல் உண்டு. அந்த வேலை உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ உங்கள் வேலை நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த வேலை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணும்போது அதோட நல்ல பயன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அடையும். நன்றி, வணக்கம்.